ஒன்றும் இல்லை, என்னடா நகத்தை கடிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் இதுவும். அதாவது இந்த நகத்தை கடிக்கிறனால நகத்தில் உள்ள நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது நகத்தை கடிப்பதனால். அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக, நுண்ணறிவியல் மூலமாக, சயின்ஸ் மூலமாக நாம் பார்க்கும்போது பாக்டீரியாக்கள் அந்த நகத்தில் வந்து அதிகம் இருக்கும். வளர்ச்சி ஆகி அதில் அழுக்கு படிந்து எல்லாம் இருக்கும்போது நகம் ஒரு கெட்டுப்போன நகத்தை எடுத்து பார்த்தால் அங்கே அத்தனை பாக்டீரியாக்கள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் அனைத்தும் இருக்கிறது. இது ஒரு ஆய்வில் வந்த தகவல் படி. ஆகவே நகத்தை ஏன் கடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான். இந்த மாதிரி நகத்தை கடித்து அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. பல்லு வலி, இரத்த அணுக்கள் சீராக இருக்காது. ஒன்று, வயிற்று வலி, வயிற்றில் கட்டி, நகம்லாம் உள்ளே போய் அது ஒரு கட்டி, இப்படி சுவாச பிரச்சனை, தொண்டை வலியிலேயே தொண்டையில் இருந்த பிரச்சனைகள், வயிற்று புண்ணு, உபாதைகள், இப்படி எல்லாமே இந்த நகை பிரச்சனையில் இவ்வளோ இருக்கான்னா இருக்குது. பாக்டீரியாக்கள் அப்புறம் பல்லு கூட விழுந்துடும், பல்லு சுத்த வரும், இப்படி எப்படினாலும் வரலாம் இந்த நகத்தின் மூலமாக. ஆகவே பள்ளிக்கூடத்துலேயும் சரி, ஆசிரியர்கள் நகத்தை வளர்க்காதீங்க, நகத்தை கடிக்காதீங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அதே மாதிரி போலீஸ் ட்ரைனிங்லேயும் சரி, ஒரு கவர்மெண்ட் நம்ம வேலைக்கு போனாலும் சரி, டிசிப்ளினி அண்ட் ஒழுக்கம் அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக நகத்தை பூரா வெட்டியிருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. என்சிசிலையும் சரி, என்எஸ்எஸ்லையும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, மெயினாக இதைத்தான் சொல்லுவாங்க. இதைத்தான் பெற்றவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைப்பிடிக்கிறது என்னமோ நம்ம தான் கடைப்பிடிக்கணும். ஆனால் ஒரு சில பேர் ஸ்டைலுக்காண்டி பண்ணுறவங்களும் பெரிய நீளமாக வச்சுருப்பாங்க, நகை போலீஸ்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி யாராவது 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கூட சண்டை போடும்போது கூட நகத்தால் வந்து பரண்டிடுவாங்க. உடனே காவல்துறை வந்து அது எழுதுவாங்க, நகத்தை வச்சு காயம் வந்திருக்குது எழுது, ரத்த காயம் வந்திருக்கா இருக்குது எழுது. எதனால்? இந்த இதனால தான். இப்படியும் பிரச்சனைகள் வருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மெயினாக மொத்தத்தில் நம்மளுடைய உடம்பு பிரச்சனைகளிலிருந்து காப்பதுக்குத்தான் இந்த நகத்தை வெட்டுறது. ஆக இது ஒரு விழிப்புணர்வு காணொளியாகவே வைக்கிறேன். எல்லா பக்கமும், அதாவது ஃபேஸ்புக் மூலமாகவும், இன்ஸ்டாகிராம் மூலமாகவும், ட்விட்டர் மூலமாகவும், சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2022லேயே நான் 15,000 வீடியோக்கள் வரைக்கும் போட்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் இனி பார்க்கல, மேக்ஸிமம் 16,000 வீடியோக்கள் வரை நான் போட்டு இருக்கிறேன். அதுவும் விழிப்புணர்வு செய்திகளுக்காக. நன்றி.